ஒரு நல்ல தலைவன் தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு முன்பாக தன்னை பலவானாய் காட்டிக் கொள்ளுகிறவன் அல்ல, தன்னை பலவீனனாய் காட்டிக் கொள்ளுகிறவனே நல்ல தலைவனாய் இருக்கிறான். காற்றை அடக்கின இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள், கடலை அடக்கின இயேசுவை பார்த்தார்கள், செத்த பிரேதத்தை எழுப்பின இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கோ தன்னை பலவீனனாய் காட்டி நம்மோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தலைவனை கண்டார்கள். அவர் காற்றையும் கடலையும் அடக்கிய போது அவர் மீது அவர்களுக்கு இருந்த அன்பை விட தன்னுடைய பலவீனத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அவருடைய அன்பு 1000 மடங்காய் பெருகியது. ஜெபம் ஒன்று எதுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க, நான் உங்கள்கிட்ட அதை பேச விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிப்பதற்கு உங்க சோல்ல இருக்கிற மைண்ட் லாக்கை ஓப்பன் பண்ணி விடுற மிகப்பெரிய வேலையை இந்த ஜெபம் செய்கிறது. உலகத்தின் பாவங்களை சுமக்கிற அந்த நேரம், அந்த மணி நேரம் தன்னை விட்டு நீங்கும்படிக்கு அவர் ஜெபித்தார். ஏனென்றால் பிதாவினிடம் இருந்து துண்டிக்கப்படுகிற நேரம். ஆனால் அந்த நேரம் தான் உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான நேரம். நீயும் நானும் பிதாவோடு இணைக்கப்படுகிற நேரம். அது பிதா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால அவருடைய ஜெபத்துக்கு அவர் நோ சொல்லிட்டார். அந்த ஒரு ஜெபத்துக்கு அவர் நோ சொன்னனால தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜெபங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் தேவன். கையை நல்லா தட்டணும் சாரதுக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, ப்ரேயர் என்பது இட்ஸ் a medium which carries out all the, which brings out all the heavenly blessing into the physical realm. எனக்கு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஜெபம் என்பது ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய சரீர மண்டலத்திற்கு கொண்டு வரக்கூடிய மீடியமே ஜெபமாக இருக்கிறது. இப்போ நிலக்கரியை என்ன செய்கிறாங்க, ஒரு இதுலேருந்து அள்ளி ட்ரெயினில் போடுறாங்க பார்த்தீங்களா? இப்போ எப்படி போடுறாங்க, நிலக்கரி வஞ்சினே கிடையாது. அப்போ அள்ளி போடுற மாதிரி உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை அள்ளி போடுறதுக்கு பேர் தான் என்னது, ஜெபம். அன்சீன் இன்விசிபிள் வேர்ல்டுலேருந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை விசிபிள் வேர்ல்டுக்கு கொண்டு வருவதே ஜெபமாக இருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஜெபம் என்பது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவையும் இணைப்பையும் புரிந்து கொள்வதற்காக ஒரு அனுபவத்தை நமக்கு தருவதே ஜெபமாக இருக்கிறது. ஸோ ப்ரேயர் இட் டசன்ட் கனெக்ட் அஸ் வித் காட், இட் மேக் அஸ் know the connection which we have already by the crucifixion. சிலுவையிலே முடிக்கப்பட்ட வேலையின் விளைவாக ஏற்கனவே நமக்கு இருக்கிற தொடர்பை நாம் புரிந்து கொள்வதற்காக உதவி செய்வதே ஜெபமாக இருக்கிறது. ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கவில்லை, சிலுவையே நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நமக்கு இருக்கிற இணைப்பை நமக்கு உணர வைக்கிறது. கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். So prayer, it makes us to understand. It makes us to understand the relationship which we have with Christ. ஆமென் சொல்லுவோம். அப்போ ஜெபம் என்பது நம்மளை வார்ம் அப் பண்ணி நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்குது. அதனால தான் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை பற்றிய தொடரை நாம் பேச தொடங்கி இருப்பதற்கு காரணம், உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு இன்னும் அதிகமாக உங்களால் உணரப்பட வேண்டும். அதிகமாக தொடர்பு வைத்து கொள்வதற்காக அல்ல, தொடர்பு ஏற்கனவே இருக்கு. எந்த சத்தியமுமே சிலுவையை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா அங்கே பிசாசின் கை என்ன செய்யுது இருக்கு. எல்லா மெசேஜ்லையும் டாப்ல இருக்க வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எந்த ஒரு விஷயம் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், தியாகமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், உபவாசமாக இருக்கட்டும், திறப்பாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, இஃப் இட் ரீப்ளேசஸ் த கிராஸ் அப்படின்னா டெவில்ஸ் ஹேண்ட் இஸ் பிஹைண்ட் இட். அந்த செய்திக்கு பின்பாக பிசாசின் கை இருக்குது. அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய குமாரனை
தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. குமாரனுக்கு மேல எதுவுமே கிடையாது. பைபிளோட வசனம் இருக்கானா? ஆமா, எல்லாத்துக்கு மேல குமாரனை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அதனால எல்லாமே சிலுவையத்தை மேன்மைப்படுத்தணும். ஜெபம் என்பது எப்பொழுதும் விதைப்பு அல்ல, அது அறுப்பு. சிலுவையில் இயேசு விதைத்ததை ஜெபத்தில் அறுக்கிறோம். ஆமென். எங்களுக்கு அவங்களுக்கு அதான் வித்தியாசம். அவர்களுக்கு ஜெபம் என்பது விதைப்பு, எங்களுக்கு ஜெபம் என்பது அறுப்பு. ஆமென். அப்போ எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம்? ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போய் நீங்கள் ஃப்ரீ ஆப்பிளை பறிச்சுக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் பறிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? அப்போ ஜெபத்தை எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்ற கேள்வி நீ கேட்கவே கூடாது. ஏன்னா அது அறுவடை, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அப்போ எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாம் நான் சொல்லக்கூடாது, அதை நீ தான் முடிவெடுக்கணும். உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ஜெபத்திற்கான நேரம் என்பது அறுவடை என்பதனால் அது என்னால் தான் நிர்ணயிக்கப்பட வேண்டும். நீங்கள் விதைக்காததை அறுப்பதற்கு உங்களை நான் அனுப்புகிறேன். prayer is not sowing, prayer is reaping. இதை மறந்துடவே கூடாது. இப்போ வீட்டுக்கு போகிற வரை ரீப்பிங் எப்போ நீ கண்டுபிடிக்கிறியோ, வீட்டுக்கு போகிற வரைக்கும் கூட இல்லை, இந்த முக்கு வரைக்கும் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே போகண்டா. சிலுவையிலே அவர் செய்து முடித்ததினால் வருகிற ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அறுவடை செய்து அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெர்மிஷன், ஒரு டிசையர். என் டிசையருக்காக அவர் கொடுத்திருக்கிற பெர்மிஷன் தான் பிரேயர். ஜெபம் என்பது என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு செயல். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஜெபத்தோட ஃபேமிலி வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வரீங்களா? என்னென்ன சொன்ன பாருங்க. அறுவடை, ஆமென், அறுவடை, விருப்பம், இதெல்லாம் குடும்ப வார்த்தைகள், இதோடு இணைக்கப்பட்ட வார்த்தைகள். அப்போ ஜெபம்னா விருப்பம், ஜெபம்னா ஃப்ரீடம். ஸோ இதான் நீங்கள் நல்லா கேட்கணும். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறது? எவ்வளோ ஆப்பிள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ நேரம் தோட்டத்தில் இரு. ஆமென் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஹோட்டலில் சாப்பிடலாம்? எவ்வளோ நீ சாப்பிடணும்னு நினைக்கிற அவ்வளோ நேரம் ஹோட்டலில் இரு. ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் சார் எவ்வளோ நேரம் ஹோட்டலில் இருக்கலாம் அப்படின்னு நீ கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. யாருக்குமே கட்டளையே கிடையாது இவ்வளோ நேரம் நீ ஹோட்டலில் இருக்குன்னு கிடையாது. அப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யாருக்குமே நேரம் சொல்லப்படுறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் அவங்க திருப்தியாக சாப்பிட்றாங்களோ அவ்வளவு நேரத்தை அவனே டிசைன் பண்ணிக்கிறான். அப்படி தான் ஜெபம். கையை தட்டுங்க. ஆமென். பிரேயர் என்பது புதிய ஏற்பாட்டில் மிக அழகான வார்த்தை, மிக அழகான வார்த்தை. ஆனால் அது பிரசங்கிக்கப்படுகிறவர்களால் அகோரமாக மாற்றப்பட்டது. ஆகையால் ஜெபம் என்பது பண்ணுகிறவர்கள் அகோரிகளாக என்ன செய்தார்கள்? மாறினார்கள். அகோரிகள்னா தெரியும்ல, அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க. அதாவது ஒரு அகோரியை பார்த்தேன், அந்த அகோரி ஒரே காலில் 6.5 வருஷம் நின்றுக்கிட்டே இருக்கிறான், இன்னொரு காலை உயர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படி என்னை வருத்தினால் கடவுள் என்கிட்ட கேட்பாரு, நான் சொல்கிறத என்னுடைய பிரார்த்தனையை கேட்பாருன்றான். அவனுக்கு பேர் அகோரி. ஒரு காலிலே தூக்கி நிற்கிறான், அந்த கால் வீங்கி இருக்கு. நீ தியாகத்தை பேசுனீன்னா உன்னை தூக்கி பைக்கட்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய தியாகியெல்லாம் வட இந்தியாவில் இருக்கிறாங்க. நீ 2 நாள் சாப்பாடு சாப்பிடாம வந்துட்டு தியாகம்னு பேசுனா உனக்கு அப்பன்லாம் இருக்கிறான் வெளியே. தேவன் தியாகத்தின் அடிப்படையில் பதில் கொடுக்கிறவராய் இருந்தால் உனக்கல்ல அவனுக்குத்தான் பதில் கொடுத்திருக்கிறது. நல்லா 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 தட்டு. நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன், அந்த தேவன் தியாகத்தின் அடிப்படையில் பதில் கொடுக்கிறவர் அல்ல, இயேசு முடித்த தியாகத்தின் அடிப்படையில் எனக்கு பதில் கொடுக்கிறது. ஆமென். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்துவது தேவனுடைய திட்டமாயிருந்தது. என்னை உபத்திரவத்தில் பூரணப்படுத்துவதல்ல, எங்கள் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவத்தில் பூரணப்படுத்தி அதன் மூலமாக என்னையும் உன்னையும் ஆசீர்வதிப்பதே என் தகப்பனின் திட்டமாயிருந்தது. That was the character of my heavenly Father. கடவுளை புரிஞ்சுக்கணும். எதை இடிக்கணுமோ அதை இடிச்சிட்டு தான் கிளாஸுக்கு வரணும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். இடி சொல்லுங்க, அப்புறம் படி. இன்னைக்கு இடிக்காமல் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கனால தான் பேட்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெபம் எது என்பது படிப்பதை விட எது ஜெபம் இல்லைன்னு படிக்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம், எது ஜெபம் இல்லைன்ற செய்தி இல்லைன்றதையும் படிக்க வேண்டியிருக்கு. எது இல்லை? தியாகம் இல்லை. ஜெபம்ன்றது இட்ஸ் டிசையர்.
Exposing my desire is prayer. Revealing my desire is prayer. என் ஆசையை சொல்றதுக்கு அவர் வச்சிருக்கிற ஒரு மீடியத்துக்கு பேர் தான் பிரேயர். எவ்வளவு அழகான வார்த்தை சார். கரையும் அவர் கொடுத்தாரு, விருப்பத்தை என்கிட்ட கேட்கிறாரு. ஜெபம் அழகானது. நான் கேட்கிறதுனால் அவர் கொடுக்கவில்லை, நான் கேட்பதற்கு முன்பாகவே கொடுத்து விட்டார். கேட்கிற இடம் ஒன்று எதுக்கு வைக்கிறாருன்னா, நல்லா கவனிக்கணும், என் விருப்பத்தை தெரிகிறதுக்கு. பிரேயர்ன்றது ஒரு அழகான வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, அழகான வார்த்தை. அது அகோரமாக்குனனால ஜனங்களிலே விசுவாசிகள் அகோரிகளாய் மாறி போனார்கள். முழங்கால நில்லு, உப்பு போட்ட முழங்கால நில்லு. ஒருத்தன் வந்து உப்பு போட்டு தாங்க நிற்பான். எனக்கு நிறைய நண்பர்கள்லாம் நான் வாழ்க்கையில் நிறைய பேரை கிராஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தேவன் எனக்கு கடந்து வந்த பாதை அது. ஆமாம், பால் போல கல் உண்டுன்ற மாதிரி ஏமாந்த நெஞ்சம் உண்டு. இவங்கெல்லாம் கல் உப்பு போட்டு தான் முழங்காலில் இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் கேட்கணும்னு. அப்போ நல்லா தெரியுங்க, தேவன் தேவையின் அடிப்படையில் உதவி செய்கிறவர் என்றால் சோமாலியாவுக்கு தான் முதல் உதவி செய்ய வேண்டும். தேவன் தேவையின் அடிப்படையில் உதவி செய்கிறவர் அல்ல, தேவன் விசுவாசத்தின் அடிப்படையில் உதவி செய்கிறவர். தேவன் தியாகத்தின் அடிப்படையில் உதவி செய்கிறவர் அல்ல. அப்படி என்றால் அகோரிகளுக்கு தான் முதலாவது உதவி செய்ய வேண்டும். தேவன் தியாகத்தின் அடிப்படையில் உதவி செய்கிறவர் அல்ல, தேவன் உறவின் அடிப்படையிலே, உரிமையின் அடிப்படையில் உதவி செய்கிறவர். ஆமாம், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் நல்லவன் வேற ஆள, உங்க பிள்ளை இல்லை, உங்க பிள்ளை அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை, ஆனால் உங்க பிள்ளை. இப்போ ஃபீஸ் யாரு கட்ட போறீங்க? நல்ல பிள்ளை கட்ட போறீங்களா, உங்க பிள்ளை கட்ட போறீங்களா? பொல்லாதவளாகிய நீ, பொல்லாதவனாகிய நீ நீதியின் அடிப்படையிலே ஒரு உதவி செய்யாமல் உறவின் அடிப்படையில் உதவி செய்கிறாய் என்றால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உறவின் அடிப்படையில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதை ஒத்து வராதவன் எல்லாம், இதை கேட்டா சகிக்க முடியாதவன் எல்லாம் உறவிலே பிறந்தவன் அல்ல, அவன் வித்தே கிடையாது. ஆமா, அவன் வித்து கிடையாது. வித்து தான் தேவனுடைய சொத்து. மற்றவன் எல்லாம் ஆமா ஆமா என்னது பித்த அதாவது வித்தை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார், சொத்தை அல்ல. சொத்தைனா அந்த சொத்தை. இப்போ இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா காரணம் என்னன்னா, அவன் வித்தின் அடிப்படையில் பிறந்தவன் கிடையாது. வேலைக்காரனுக்கு எப்போவுமே நீதியில் அவன் அவனுக்கு என்ன சொல்ல, பெர்ஃபெக்ஷனில் தாங்க மனசு இருக்கும். வேலைக்கார மனது உங்களுக்கு இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எதையுமே கடவுள்கிட்ட பெர்ஃபெக்டாக இருக்கணும் சார், பெர்ஃபெக்ஷன் வேணும் சார், பெர்ஃபெக்ஷன் வேணும் சார், நீ நினச்சின்னா நீ ஒரு வேலைக்கார பயவுள்ளன்னு அர்த்தம். வேலைக்காரனுக்கு மனசு பெர்ஃபெக்ஷனில் இருக்கும், பிள்ளைக்கு மனசு பெர்ஃபெக்ஷனில் இருக்காது, அஃபெக்ஷனில் இருக்கும். ஆமாம், உள்ளவா நான் உட்காந்து சொன்னேன், அப்பா பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படி உட்காரணும். இயேசு நாமத்தில் பிள்ளை வந்திருக்கிறேன், ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். பிள்ளை என்கிற உறவு, ஆமேன். அந்த உறவு என்ன செய்யுதுன்னா, வித்து, ஜீன், டிஎன்ஏ. இதுக்கு கிரீக்ல என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குன்னா வேர் அப்படின்னு இருக்கு. டிஎன்ஏக்கு நம்ம வித்துன்னு சொல்றோம்னா அதை வேர்ன்னு சொல்றாங்க கிரீக்ல. அப்போ வசனத்தை வாசிங்க, கரெக்டாக உங்களுக்கு அர்த்தம் புரியும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்? டிஎன்ஏ பரிசுத்தமாக இருந்தால் செயல்கள் பரிசுத்தமாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய வேறு என்னன்னா டிஎன்ஏ. ஜெபம் அல்ல வேறு, டிஎன்ஏ தான் வேறு. அப்போ நீங்கள் மட்டும் சிலுவையை மையமாக வச்சு பிரசங்கம் பண்ணீங்கன்னா, பிரசங்கத்தை எந்த ரூட்டில் கேட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும். எங்கிட்டு இருந்து அளந்தாலும் கரெக்டாக 10 மீட்டர் இருக்கும். ஆனால் சப்ஜெக்டை பேஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணிங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒர்ஷிப் எடுத்தால் ஒர்ஷிப்பை பெருசாக பேசுகிறது, அடுத்து ப்ரேயர் எடுத்தால் ப்ரேயரை பெருசாக பேசுகிறது, அடுத்து பரிசுத்தம் தாங்க வாழ்க்கையில் பெருசுன்னு பேசுகிறது. இவங்க யாருன்னா சப்ஜெக்ட் பேஸ்டாகவே பேசுகிறவங்க. ஆனால் ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, அந்த சப்ஜெக்ட் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஆமாம், அதுலேருந்து வர பல ஆப்ஜெக்ட் தான் என்னது இந்த சப்ஜெக்ட் எல்லாம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் மெயின் சோர்ஸ். அதுலேருந்து வர ஊற்றுகளில் ஒன்று தான் பரிசுத்தம். அப்போ அந்த டிஎன்ஏ நான் பிள்ளையானோ, அந்த டிஎன்ஏ எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு, எனக்குள்ளே சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் ஸ்பான்டேனியஸாக உருவாகுது.
ஆமென், ஆமென். இப்போ அதில் ஜெபம் ஒன்று எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு அதை பேச விரும்புகிறேன். அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிப்பதற்கு உங்கள் சோலில் இருக்கிற மைண்ட் லாக்கை ஓப்பன் பண்ணி விடுற மிகப்பெரிய வேலையை இந்த ஜெபம் செய்கிறது. புரியுதா உங்களுக்கு? அன்லாக்கிங் த சோல் லாக்ஸ் ஆர் மைண்ட் லாக்ஸ். The role of prayer is unlocking the soul's locks. சோலில் இருக்கிற முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கிற வேலை தான் இந்த ஜெபத்தோட வேலை. அதனால தான் ஜெபத்துக்கு நேரம் செலவழிக்கிறவன் ஒரு ஆசீர்வாதத்தை முழுமையாக அனுபவிக்கிறான். மற்றவர்கள் என்ன செய்யறதில்லை, முழுமையாக அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. ஜெபத்தில் நேரம் செலவழிக்கிறவன் அதை அதிகமாய் புரிந்து கொண்டு அதிகமாய் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ப்ரேயரோட ரோல் அன்லாக்கிங். கையை தட்டுங்க ஒரு தான் இருக்கு. Hallelujah. So prayer, it makes you understand the experience that we are already connected with the Heavenly Father. It makes you understand the connection between you and the Heavenly Father. அப்படி சொல்லலாம். ஜெபம் என்ன செய்யணும், ஜெபத்தில் நேரம் செலவழிக்கும் போது இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின காரணமே உங்களையும் பிதாவை இணைப்பதற்காகத்தான். அப்படியே தண்ணியை தெளிச்சு என்ன வேணாலும் செஞ்சுக்காங்க, நான் அனுப்புறதுக்கு இல்லை. கிருபை எதிர்ப்பாளர்களுக்கு கிருபை எப்படி இருக்குன்னா, ரத்தத்தை தெளித்து வெளியில் தெருவில் அனுப்பிவிடுற மாதிரி தெரியுது. ஆனால் கிருபையை புரிஞ்சு கொண்டவனுக்கு ரத்தத்தை தெளித்து உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியுது. எனக்கு இப்படி தான் தெரியுது. என்னை மறுபடியும் பிதாவோட இணைக்கிறதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார்னா, சிலுவையில் ரத்தம் சிந்தப்பட்டதோட மிகப்பெரிய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, பிதாவோடு நான் இணைக்கப்படுவது, அவருடைய முழு ஆழ்த்தத்துவத்தாலே அனுபவிப்பது, அந்த முழு ஆழ்த்தத்துவத்தின் ஆசீர்வாதங்களை நீ ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிப்பது. எவ்ரி மொமெண்ட் யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பாவம் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. சரியா, நானும் பிதாவும் இணைவிக்கப்படுவதற்கு அந்த பாவத்தை நுறுக்கி எல்லா நேரமும் நீ பிதாவுடைய பிரசன்ஸை என்ஜாய் பண்ணலாம் என்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு ரத்தம் சிந்தினார். பாவத்தை நல்லிஃபை பண்ணார். பாவத்துடைய பவரை பிரேக் பண்ணார். பாவத்துடைய பவர் எங்கெங்கே பிரேக் ஆகிருக்குன்னா, நீங்கள் ஜெபத்துக்கு பதில் பெறுவதற்கு தடையாக இருந்த பாவம், அது ஒரு நாள் நான் பேசுகிறேன். ஹவு அந்த அந்த கரண்ட் ரியாலிட்டி ஆஃப் சின்னு அது எந்த அளவு ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்குன்னா, எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. பாவம் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. ஆமாம், அது ஒரு நாள் பேசுவோம். ஜெபத்தில் வேலை பார்க்க முடியாது, நியாயப்பிரமாணத்தில் வேலை பார்க்க முடியாது, சாபத்தில் வேலை பார்க்க முடியாது, ஆரோக்கியத்தில் வேலை பார்க்க முடியாது. பாவத்துக்கு பவரே டோட்டலாக போயிடுச்சு. பாவம் உங்களை பாவம் செய்யவே பயன்படுத்த முடியாது. கை தட்டுங்க. இப்போதான் கொஞ்சம் மதவாதிகள் கை தட்டுறீங்க, பரவாயில்ல தட்டுங்க, கொஞ்சம் வாங்குள்ள வாங்க. பாவம் செய்யவே வைக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. டோட்டலாக பாவம் தன்னுடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு, இழந்துருச்சு. சிலுவையிலே பாவத்தை கொன்றார். அப்போ இனி எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் பாவத்தை ஒரு கன்சிடர் பண்ணி நீங்கள் பேசவே முடியாது. பேசினால் நீங்கள் சிலுவைக்கு பகைஞர். சரியான வார்த்தை, வெளியில் விழுகுது வார்த்தை. எவனொருவன் பாவத்தை அதிகமாய் பேசுகிறானோ அவனுக்கு பேர் என்ன, சிலுவைக்கு பகைஞர். பாவமும் அதன் வல்லமைன்னு ஒருத்தர் பேசினார்னா கீழே அவர் பேரை போட்டு சுவிசேஷ தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் போடுவாங்க பிராக்கெட்டில். அந்த மாதிரி சிலுவைக்கு பகைஞர். அவர் ஐயாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பெரியப்பாவாக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், கிராண்ட் ஃபாதராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சின்ன மேக்ஸிமைஸ் பண்ணி ஒருத்தன் பேசினானா கீழே பிராக்கெட்டில் உடனே போட்டுருணும், இவர் பேர் என்ன, சிலுவைக்கு பகைஞர். ஏன்னா சிலுவை ஒன்று முடிச்சிருக்கு. அதனால் கொஞ்சோண்டு மட்டும் உசுறு இருக்கு. அதுக்கு செத்து போச்சு சார். செத்து போச்சுன்னா செத்து போச்சு. பைபிள் கருப்புன்னு சொன்னா கருப்பு, சிகப்புன்னு சொன்னா சிகப்பு, தங்கம் சொன்னா தங்கம், வெள்ளின்னு சொன்னா வெள்ளி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பட்டு, யூ ஷுட் நாட் புட்டு பட்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டு உண்மைதான் ஆனா ஒருத்தன் தொடங்கினானா அவனுக்கு பின்னாடி ஆமாம் ஒரு ஆவணா இருக்குன்னு அர்த்தம். ஆனான்றவன்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி பிசாசு எல்லாம் உண்மைதான் ஆனா அப்படின்னா என்ன ஆனா, நீ ஆனான்னு சொல்லக்கூடாதுன்றது தான் ஆமேன்னு முடிச்சிருந்தாரு. ஆமேன், அது ஆமேன். ஆமேன் என்ன, எப்போ சொல்லுவீங்க ஆமேன்னு? கடைசியில் சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
அப்படின்னு சொன்ன பிறகு ஒருத்தர் அன்பின் பரலோக பிதாவே, என்னது முடிச்சாச்சு தம்பி, ஆமேன்னா இதுக்கப்புறம் பேசவே கூடாது. அதனால தான் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னால் உடனே என்ன சொல்லணும், முடிச்சுடணும். ஆமேன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஜெபம் என்பது ஒரு அழகிய வார்த்தை. பே பண்ணதுக்கு நான் ப்ளஷரை ரீப் பண்ணுறது தான் ப்ரேயர். அதோனியாக் அழகானவன், அப்சலோம் பைபிளில் அழகானவன். அவனுக்கு பிறகு அவனுடைய தாய் அவனை பெற்றால் அவன் மிக அழகானவன், ராஜாவுக்கு அப்படியே பூரண தகுதியானவன். ஆனால் சாலமன் கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படின்னு ஒரு நார்மல் ஃபிகராக தான் இருக்கிறாரு. ஆனால் தேவன் சாலமனை ஃபோக்கஸ் பண்ணி முடிவெடுத்தார் பாருங்க. அப்படியே அதோனியாக்க அப்படியே லைம் லைட் வெளியே கொண்டு வராங்க. அப்படியே அதோனியாக்கு முன்னாடி நிப்பாட்டு, ஐயா சாரி சாலமனை முன்னாடி நிப்பாட்டு, அவனை அதோனியாக்கு முன்னாடி கொண்டு போ. ஐயா சாலமன் இன்னும் அட்ராக்ஷன், அப்படியா கொஞ்சம் ஞானத்தை கொடு, அறிவை கொடு. அவன் பேச பேச அப்படியே ஆஃப் ஆக நம்பிட்டு போயிடும். குருவானாரு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவ சேவானாட் ராஜஸ்திரி, என்னயா இப்படி பேசுற? ஹிஸ்டரி சொல்லுது வந்தவன் திரும்ப போயிட்டு திரும்ப வந்துட்டான். அதுக்கப்புறம் போவே இல்லையா. மாமா மாமா அப்படியே இருமா, நம்ம வீட்டில் இருமான்ட்டான். நான் யோசிப்பேன், அதோனியாக வெளியிலேருந்து பொறுமை அங்கெல்லாம் போட இல்லை சார், நாங்களாம் பயங்கர வந்து பர்சனாலிட்டி, அரெஸ்டிங் பர்சனாலிட்டி, ஒரு பர்சனாலிட்டியும் கிடையாது. போ, நான் ஒருத்த மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டேனா அம்புட்டேன் டிம் பண்ணிடுவார். எப்படி நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. காட்ஸ் ஃபோக்கஸிங், ஆமென் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நல்ல கவனிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். நீங்கள் போயிட்டு நேற்று ஒரு வசனம் வாசித்தேன், என்னுடைய மகிமையை நான் தேடுகிறது இல்லை. இயேசு சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் எனக்கு தேடுகிறதில்லை, என்னுடைய மகிமை எனக்காய் தேடி எனக்கு தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண வேணாங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். இது புரிஞ்சுக்கிடுச்சுன்னா வாழ்க்கையில் நீங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பீங்க. யாரு கூடயும் என்ன காம்படிஷன் பண்ண மாட்டீங்க, கம்பீட் பண்ண மாட்டீங்க, ஒருத்தர் கூட ஃபைட் பண்ண மாட்டீங்க, கம்பேர் பண்ண மாட்டீங்க. டைம் வந்துருச்சுன்னா தூக்கிட்டு போயிடும் அந்த மகிமை. என்னுடைய 16வது வயதில் தேவன் இதை குறித்து பேசியிருந்தார். ஸோ என்னுடைய 16வது வயதிலே தேவன் பேசின விஷயங்கள் என்னன்னா, நம்ம மகிமையை நம்ம தேட கூடாது. பாருங்க, ஒரு பையன் என்ன செய்யறான், என் பையன் சில நேரம் டக்குன்னு கையில் ஏதாச்சும் கொடுத்தா டப்புன்னு தூர போட்டு அது எங்கன்னு தேடிட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு பால் எங்கே போயிடும், கட்டில் கீழே போயிடும், அவனுக்கு தெரியாது. உடனே நான் என்ன செய்கிறேன், அவன் பாலை குனிஞ்சு போய் தேடி எடுத்து கொடுக்குறேன். அப்போ உங்கள் மகிமையை எப்படி ஒரு அப்பா அந்த பாலை தேடி எடுத்து கையில் கொடுக்குறாரு, அப்படி எங்கள் அப்பா என் மகிமையை துறையா, அந்த கதவை துறையா, அது துறையா, லாக் பண்ணி அந்த ரைட்டை போடியா, தூக்கி அவனை. அவர் தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களை உலகம் ஃபுல்லாக கூட்டிட்டு போயிடுவார். இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னா உங்களை உட்கார வச்சு உலகம் ஃபுல்லாக உங்களை பார்க்க வச்சிருவார். ஒன்று உலகத்தை நீ சுத்து, இல்லை உலகம் ஒன்றை சுத்தம். ஸோ இதை புரிஞ்சிக்க உங்கள் கேரக்டர் அழகாக மாறுது. நீங்கள் ஒரு ஜென்யூன் பர்சனாக மாறுறீங்க. தேவனிடத்தில் வரும்போது உறவின் அடிப்படையில் நாம் வருகிறோம். ஒரு வேலைக்கார மனநிலை பர்ஃபெக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, ஆனால் பிள்ளையோட மனநிலை அஃபெக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் எப்படி என்னை ஃபோக்கஸ் பண்ணுறது தேவையில்லை. ஆமாம், ஒன்று எனக்கு தெரியும், நான் எங்கே இருக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறது இல்லை, என்னை எங்கே வைக்கணும்னு அவருக்கு தெரியும்னா அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வைப்பார். அவ்வளோதான். நீ ஒருத்தர் கூட சண்டை போட்டு என்னை இங்கிட்டு கொண்டு வாங்க, என்னை அங்கிட்டு கொண்டு வாங்க, இங்கிட்டு கொண்டு வாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னை எங்கிட்டு கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும், எங்கே உட்கார வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால் 10 பேர் கூட சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணால் கூட சாதாரணமாக பண்ணிட்டு போயிடலாம். அதில் நீங்கள் உங்களுக்கு 10 நிமிஷம் நேரம் கொடுத்தா கூட சந்தோஷமாக பேசிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைக்க அவருக்கு தெரியும். நம்ம வேலை செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம், கையை தட்டுங்கிறது அவருக்கு. பெரும்பான்மையான தவறுகள், பெரும்பான்மையான கிட்ட குணங்கள், பெரும்பான்மையாக தன்னை முன்னுக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு அனாதை மனநிலை. அப்பா இல்லாதவன் தான் தனக்கு தானே எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அவர் செய்வார்யா.
அவர் செய்வார். வயசு போயிடுச்சுன்னா அப்படின்னு முத ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு. அப்போ கர்த்தர் சொன்னார், வயசே திரும்ப கொடுத்துருவோம். அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு கழுகுக்கு சமானமாய். ஆமாம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றது தான் ப்ரேயர். அது இனிமையானது. அதை போட்டு உங்களை ஒரு ஆள் குத்தி ஜோமுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இன்று ஜெப வீரர்கள் என்கிற பெயரில் அகோரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அகோரிகள் தாங்களே அழித்துக் கொள்ளுகிறவர்கள். ஆமாம், தங்களை வருத்தி கொள்ளுகிறவர்கள். ஆனால் ஜெபம் என்பது உங்களை வருத்துவதல்ல. ஏனென்றால் உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒருவர் தன்னை வருத்தி விட்டார். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். குமாரனுக்கு வருகிற பாடுகளும் அவருக்கு பின்வரும் மகிமையும். பாடு உங்களுக்கு இல்ல, பைபிள் சொல்லுது. பேதுரு சொல்றாரு, பாடு அவருக்கு, மகிமை நமக்கு. ஆமென். சிம்பிள் லாஜிக். இது ஏன் தெரியாம போச்சுன்னு தெரியல. நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, பிள்ளை நல்லா இருக்கணும்னு. சிம்பிள் லாஜிக். நீ எங்க குழம்புனே எனக்கு தெரியல. எங்க குழம்புன தெரியுமா? கடவுளை அப்பாவா வைக்காம கடவுளா வச்ச. அதுதான் சிக்கல். நீ உன் பிள்ளைக்கு வேலை பார்த்து உன் பிள்ளை நல்லா இருக்கணும் நீ நினைப்பினா அப்படித்தான். பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைத்த ஆஸ்தியை செலவழிப்பதே ஜெபமாயிருக்கிறது. கைதறி ஒருவர். ஆமென். I invest my time in prayer. The pastor பேசுவார், I invest my time in prayer. No more investment, my beloved reverend pastor. No more investment. There is only one investment in the history of the humanity. That is the crucified Jesus Christ. That is the one and only investment. அப்ப நம்ம வாழ்க்கை என்ன? It is not connected with investment. It is connected with profit. Amen. Profit. Amen சொல்லுங்க. Profit. லாபத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். நான் முதலோடு இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. முதல் எனக்காக போடப்பட்டது. நான் லாபத்தோடு இணைக்கப்பட்டவன்.